வணக்கம். நான் உங்கள் குணசேகரன் பேசுகிறேன். இப்போது கைரேகை என்றால் என்ன என்பதை பார்க்கலாம். கைரேகைன்னு போனீங்கன்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க, கையில் பிரிண்ட் எடுத்துருவாங்க. பிரிண்ட் எடுத்துகிட்டு லென்ஸை வச்சுட்டு அவங்க பார்ப்பாங்க, இன்டெப்த்தாக பார்த்துட்டு they'll give you ப்ரெடிக்ஷன் கொடுப்பாங்க. சரி, நம்ம நினச்சிட்ருப்போம் கடவுள் நம்ம கையில் இந்த ரேகையை கொடுத்துருக்காரு, அவர் கொடுக்கும்போது என்னென்ன தப்பு பண்ணிருக்கு என்னமோ அதெல்லாம் வந்திருக்கும், இப்படியெல்லாம் யோசனை பண்ணுவோம். அப்படி இல்லவே இல்லை. எனக்கு உங்கள்கிட்ட சின்ன சின்ன குறைகள் இருக்குது. சின்ன சின்ன செய்திகள் தெரிஞ்சிக்க முடியாமல் நீங்கள் குழப்பப்படுறீங்க. அந்த குழப்பத்தை நீக்கி விடுறது தான் என்னுடைய வேலை. சயின்டிஃபிக்கலி whom we are, நம்ம எங்கிருந்து வந்தோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நம் உடலினுடைய செயல்பாடுகள் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கின்றன, இயற்கையிலிருந்து நம் உடம்பிற்கு என்னென்ன வந்து கொண்டிருக்கின்றன, அவை எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றன, அவை நம் உடலில் உள்ள செயல்பாடுகளை எப்படி காட்டுகின்றன என்பதைத்தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். இதை சயின்டிஃபிக்காக உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இப்போது கைரேகைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ கையை ஒரு சின்ன வரைபடம் போட்டுடலாம். இது கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில் என்ன நடக்குது, இது எப்படி உருவாயிருக்கு அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தாய் வயிற்றில் ஒரு கரு உருவாகும் போது நம்ம கைகள் இப்படி மூடப்பட்டிருக்கும் பொழுது உடல்ல உறுப்புகள் வளர்ந்து கொண்டே வரும். வளர்ந்து கொண்டு வரும் பொழுது நம் உடம்பில் இருக்கும் முக்கிய பாகங்கள், இப்போ ஹார்ட், இருதயம் முக்கியமான பகுதி, பிரெயின் முக்கியமான பகுதி, இப்படி முக்கியமான பகுதிகள் மிக வேகமான செயல்களை செய்து கொண்டிருக்கின்றன. அவை உடம்பு இயக்கி கொண்டிருக்கின்றன. இந்த இயக்கத்தில் எல்லாம் நரம்பால் தான் கனெக்ட் பண்ணிருக்காங்க. நரம்புகள், எலும்புகள், தசைகளால் நம் உடல் கவர் பண்ணுறது. இப்போ நரம்புகள் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்க நரம்பெல்லாம் வந்து கையில் எண்ட் ஆகுது, காலில் எண்ட் ஆகுது. அப்போது உங்கள் ஹார்ட் பீட் ஆகும்போது அந்த ஹார்ட்டினுடைய இயக்கம் எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை அந்த நரம்புகள் அந்த ப்ரெஷரை எடுத்துகிட்டு கேரி பண்ணும்போது அது வந்து கையில் எண்ட் ஆகும்போது இங்கே ப்ரெஷர் க்ரியேட் பண்ணும். இந்த ப்ரெஷர் வந்துட்டு இங்கே ஒரு லைனை க்ரியேட் பண்ணும். பிகாஸ் சாஃப்ட் இருக்குது இல்லையா அந்த குழந்தையுடைய கையில், அந்த 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 ஃபார்மேஷன் வந்துடும். உங்கள் தலையில் இருக்கிற ஹெட் லைன் அப்படின்னு சொல்லுவான், ஹார்ட் லைன் அப்படின்னு சொல்லுவான், லைஃப் லைன் அப்படின்னு சொல்லுவான், ஃபேட் லைன் அப்படின்வான். இந்த இது எப்படி உருவாகுது அப்படின்னா, நம்ம உள்ள கூறுகள் அது எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றனவோ அதனுடைய வெளிப்பாடுகள் உங்கள் கைகளில் தெரியும். இந்த வெளிப்பாடுகளை காட்டுவது தான் நம் கை. முகமும் அவ்வளோதான். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவான். முகத்தில் எப்படி தெரியும்னா, உங்களுடைய முகத்தில் இருக்க எல்லா பார்ட்ஸும் உங்கள் ஒரு லிப்ஸே சொல்லிடும். உங்கள் உடம்புல லிவர் எப்படி வேலை செய்யுது, ஹார்ட் எப்படி வேலை செய்யுது, பிரெயின் எப்படி வேலை செய்யுதுன்னு உங்கள் லிப்ஸை பார்த்தாலே சொல்லிடும். உங்கள் மூக்கு, உங்கள் கண், உங்கள் அமைப்பை பார்த்தாலே சொல்லிடலாம். ரவுண்டு முகமாக இருக்கா, இவனுடைய உடல் சன்னால் கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்குது. கூஸாக இருக்கா, மெர்க்குரியால் கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கு, இல்லை சாட்டர்னால் கவர் பண்ணப்பட்டிருக்கு. இப்படி நம்ம உடல் உள்ள இயக்கங்கள், அதனால் நம் அறம் பொருள், அகம் புறம் என்று தமிழர்கள் மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வது அதுக்காகத்தான். இப்போது கையில் என்ன ஆகும் அப்படின்னா, மேலே இருக்கிறவங்க லைனை ஹார்ட் லைனுன்னு சொல்லுவான். ஹார்ட் லைனுன்னு சொன்னாக்கா, இந்த ஹார்ட் லைன் ரொம்ப நீட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவன் சர்வீஸ் நேச்சர் பர்சனாக இருப்பான். ரொம்ப ஷார்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பான். அந்த லைனில் செயின் லைன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கும். அந்த அவனுக்கு சென்ட்ரல் எங்கன்னா கட்டு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த டைமில் அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். இது எப்படி வரும், எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, உங்கள் உடலில் என்ன நடந்துட்டு இருக்குதோ அதனுடைய வெளிப்பாடுகள் தான் உங்கள் கைகள். உங்கள் கையில் நெகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது நீட்டாக இருக்குன்னு சொன்னாங்க, டைஜஸ்டிவ் ஆர்கன் ப்ராப்ளம் இருக்கும். அது ஷார்ட்டாக ஃப்ளாட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கும். எப்படி உங்கள் கைகளை பார்த்தாலும் சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் தி பொலிட்டிஷியன்ஸ் இப்படி கையை காட்டும் போது இந்த வரல மட்டும் சைடில் போகாமல் பொலிட்டிக்கல் நேச்சர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம்.
இப்படி கையினுடைய அமைப்பு உள்ள வந்து ஸ்டார்ஸ் இருக்கும், ஐலாண்ட்ஸ் வரும், செயின் லைன்ஸ் வரும், ஸ்கொயர் லைன்ஸ் இருக்கும், ஒரே லைன் 2 லைனும் சேர்ந்து ஒன்றா இருக்கும், ஹார்ட் லைன் ஹெட் லைன் 2 சேர்ந்து ஒன்றா இருக்கும். அவனுடைய குணம் எப்படி இருக்கும்? இது வந்து உன்னுடைய உடலில் நடக்கின்ற செயல்கள் தான் கையில் வெளிப்படுகின்றது. இது இயற்கையிலேருந்து நீ வரும்பொழுது உன் அப்பா அம்மா உடம்புல இருந்து கிடைச்ச உன் உடம்புக்கும் உன் உடம்புல நடக்கிற இயக்கத்தினுடைய வெளிப்பாடு தான் உன் கை. இதை விளக்கமாக எடுத்து சொல்வது தான் கைரேகை எனப்படுகிறது. ஓகே.